உலக தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு சோளக்கதிர். நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த செடி எப்படி இருக்கும், இலை எப்படி இருக்கும் நமக்கு வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் அவ்வளோவா. அதனால் உங்களுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்துட்டு நல்லா மேலே இப்படி வளர்ந்துட்டுருக்கு, கீழே இலை வருது. இந்த சோளக்கதிர்லாம் எப்படி வருதுன்னா இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள். செடிக்குள்ளேயே பார்ட் ஆஃப் த செடி மாதிரி அப்படி இப்படி வளருது. இந்த மாதிரி ஒரு செடிக்குள்ளேயே எத்தனை வளருது பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ நம்ம இதை செடியிலேருந்தே பறிக்கிறதா இருந்தால் அப்படி நல்லா ஈஸியாக இருக்கலாம் இலையிலேருந்து. இது வந்து நான் எனக்கு நிறைய பறிக்க போகிறதில்ல, நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு 4-5 அப்படின்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு எவ்வளோ பேர் வேணுமோ அது மாதிரி பறிக்கலாம். ஈஸியாக பறிச்சாச்சு பாருங்கள், செடியிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சாச்சு. இது எப்படின்னா வந்துட்டு 1 60 pence அந்த மாதிரி ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, அழகாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம். நம்ம செடியில் இலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக வருது. இந்த ஹைட்டுக்கு வருது, நல்லா நம்ம ஹைட்டுக்கு வருது. ஆல்மோஸ்ட் 5.5 6 feet டாலில் இருக்கலாமே செடியும். சரி, நல்லா வரிசையாக வச்சுருக்காங்க அழகாக ஆர்டரில். இப்போ ஒரு செடியில் வந்து நிறைய நம்ம எது நல்லா வளர்ந்துருக்கு முத்தி எடுத்துக்கலாம் நல்லா. சிலதெல்லாம் இது வந்து எலசாக இருக்குது, ஸோ இது குட்டியாக இருக்குது, இன்னும் வளரணும். இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இது உடைக்கலாம். நல்லாயிருக்கு, இது அப்படியே முழுசாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து நிறைய சோளக்கதிர். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கேன் நான். இது வந்து ரொம்ப ஒரு அரிய சீன் சிட்டிலெலாம் பார்க்குறச்சேன். ஸோ இங்கே சூப்பராக இருக்குது. இதில் வந்து இங்கே பறிக்கிறவங்க ஒரு டிப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னென்னா வந்துட்டு நீங்கள் பறிக்கும் போது இந்த மேலே இருக்கிற இதில் இந்த முடி மாதிரி இருக்குல்ல மேலே, அது வந்து நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கணுமா. இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலரில் இருந்தால் அது இன்னும் ஆகலை, அதை எடுக்கக்கூடாதான். ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் இருந்தால் எடுத்துனாங்க. ஸோ அது ஒரு நல்ல டிப்பு. அது பார்க்கும்போது நமக்கு நல்லா ஃபுல்லாக காய்ச்சி தான் நல்லா பெருசாக குண்டாக இருக்க தான் நம்ம எடுப்போம். அதுலேயே வந்து இந்த முடியும் மேலே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. இலையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா. சரி, இது பாருங்கள், முதல்ல குட்டியாக இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இப்படி நம்ம கோதுமை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மணிமணியாக வருது அழகாக. ஒரு ஸ்டேஜில் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி மணிமணியாக வருது. அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து மூடிக்குது நல்லா. அப்புறம் கீழெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இன்னும் வளர்ந்த மாதிரி இருக்குது செடி. நல்லா ஃபுல்லாக குண்டாக வந்துருக்கு பாருங்கள், அது சூப்பராக இருக்குது. இது கூட இருக்க இந்த எல்லோ கலர் பூ வந்து இதோடைய பூ நினச்சிடாதீங்க, இது வந்து கூடவே வளர்கிற வீடு. ஆக்சுவலாக இது இந்த இங்கிலாந்து ஃபுல்லாகவே நிறைய இருக்கும், அங்கங்கே இந்த வீடு வளர்ந்துடும் ஈஸியாகவே. அதனால் இது எல்லோ கலரில் ஒரு கோல்டன் ஃபீல்ஸ் மாதிரி இங்கே ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. பட் நடுநடுவில் வளர்ந்துருக்கு. இருக்கிற சோளத்தில் வந்து பூவும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி மணிமணியாக வந்து அப்படியே இலை தான் வருது நல்லா. ஸோ இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தவிர வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வந்து பீன்ஸும் எடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் பீன்ஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன், மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்கேன். பீன்ஸ் செடி எப்படி இருக்கும், அதோட இலை எப்படி இருக்கும்னு பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கும் வந்து அதை பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ வாங்க, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும், போகலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து 3 pound 50 pence போட்டிருக்காங்க ஒரு கேஜி. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 250 ரூபா அப்படி. இங்கே இது நார்மல் நம்ம சாப்பிட்ற பீன்ஸ் மாதிரி. இது எப்படி இருக்குது, ஒரு கிளைம்பர். அதனால் அந்த பூவெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு, எப்படி செடி வளர்ந்துருக்கு அது பார்க்கலாம். கிளைம்பர்னால வந்து நல்லா கொம்பு கொடுத்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பக்கம் வெள்ளை பூ இருக்குது, இந்த பக்கம் சிவப்பு பூ இருக்குது. ஸோ 2 டைப் இருக்கா என்ன. இலை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் பூ ரெண்டும் வேறு கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், பீன்ஸ்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படியே. இது உள்ளே போகலாம், இதில் சின்ன செடியாக இருக்குன்னு. இது பீன்ஸ் எப்படி காய்ச்சி தொங்குதுன்னா ஒரு கிளையிலே இந்த மாதிரி இது இன்னும் வளரணும், குட்டியாக இருக்குது. நம்ம நல்லா பெரிய பீன்ஸாக பார்க்க போது எடுக்க போகிறோம். ஒரு செடியில் அழகாக இந்த மாதிரி இலை, இதுதான் பீன்ஸ் செடியோட இலை. அதில் இந்த மாதிரி காய்ச்சிருக்கு. நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா கூட ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பீன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் உள்ளே போய். ஸோ இது மெயினாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா காட்டலான்னு தான் எப்படி இருக்குது பீன்ஸ்னு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக காய்க்குது பீன்ஸ்லாம். இங்கே நிறைய இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது இந்த பீன்ஸ்லாம். ஸோ பூ நல்லா இப்படி தான் இருக்குது பீன்ஸ் பூ. அது ஒரு கொடினால வந்து கீழே வந்து அப்படியே இருக்கணும்னால மேலே கட்டி இந்த மாதிரி கொம்பில் நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டிஃபாக ஒரு 4 கொம்பு போட்டு நல்லா கட்டி சுற்றி விட்ருக்காங்க. பசங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து பீன்ஸுன்றது வந்து ஒரு நார்மலாக வந்து வளராமல் அது ஒரு கிளைம்பர், அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி கட்டி விடுவாங்க. அது மாதிரி நீங்கள் சின்ன பசங்களுக்கு கூட காட்டலாம் வீட்டில் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நல்லா ப்ராப்பராக நல்லா பெருசாகவே இருக்குது இந்த பீன்ஸ்லாம்.
இந்த சிவப்பு கலரில் பூ வந்து கொஞ்சம் ப்ராட் பீன்ஸ்னு நினைக்கிறேன். நார்மல் பீன்ஸோட இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக வருது பாருங்கள். இங்கே பீன்ஸில் வந்து 2-3 டைப் இருக்கும். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், ப்ராட் பீன்ஸ், அந்த மாதிரி நீட் பீன்ஸ்லாம். இந்த பீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சிவப்பு கலரில் பூ இருக்கிறது வந்து ஒரு சின்ன வெரைட்டி, வேறு ஒரு வெரைட்டி ஒயிட் கலர் பூ இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த பக்கம் ஃபுல்லாக சிவப்பு கலர், அப்புறம் வெள்ளை கலர், திருப்பி வெள்ளை கலர், திருப்பி சிவப்பு கலர், மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா காயும் சாப்பிட்லாம், நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா கட் பண்ணி போட்டு பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பண்ணோம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பூ பாருங்கள், இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலரே. இது நம்ம வீட்டிலலாம் வளர்க்கும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. இங்கே ஸோ இந்த பீன்ஸ் பாருங்கள், இங்கே பெருசாக வளர்ந்தால் முழுசாக இப்படி வரும். இந்த மாதிரி பீன்ஸ் வருதுங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கிலீஷ் பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அந்த மாதிரி. ஸோ எல்லா பீன்ஸும் வந்து கிளைம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளருது, அதனால் வந்து கொடியில் போட்டிருக்காங்க. இது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் பீன்ஸ் செடி தான். நம்ம நார்மலாக வந்து நமக்கு சென்னையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பீன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா குண்டாக பார்க்குறதுக்கே தொட்டால் நல்லா குண்டாக இருக்கும், உள்ள தட்டையாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் இந்தியன் பீன்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன சின்னதாக கீரை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுலேயே அப்படி காய்ச்சி தொங்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து கீரை பறிக்கிற மாதிரியே நம்ம பீன்ஸ் பறிக்க முடியும். இது எனக்கே புதுசாக தான் இருக்குது ஆக்சுவலாக. நான் வந்து எல்லா பீன்ஸுமே வந்து கிளைம்பரு, எல்லாமே பெருசாக வளர்ந்த பிறகு தான் காய்க்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த சின்னோண்டு செடியில் பாருங்கள் இத்தனை பீன்ஸ் இருக்குது. அப்போ நல்லா லாபம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து பீன்ஸை போட்டோன்னா ஒரு செடியிலே இப்படி 20-25 பீன்ஸ் நல்லா கிடைக்கிது. நல்லா இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பீன்ஸ் பண்ணி வீட்டில் பீன்ஸ் பொரியல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இதெல்லாம் பீன்ஸ் தான். இந்த நம்ம தட்டை பீன்ஸு, நடுவில் வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அப்படியே ஒரு மாற்றி 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 இந்த ரோ ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பீன்ஸ் நல்லாயிருக்கு. இந்த 2 இலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இலையெல்லாம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக இப்படி வந்திருக்கு. அந்த பீன்ஸ் இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு 2 இலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு மாதிரி காய்க்குது கொஞ்சம். இந்த பீன்ஸ் இலை வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது. ஆனால் அதே ஷேப்பில் தான் இருக்குது. கொஞ்சம் மெலிசாக இருக்குது தொட்டு பார்க்க. இது கொஞ்சம் கனமாக கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நல்லா கொச்சன்னு ஒரே இதுலேயே நிறைய காய்க்குது. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமா? இதெல்லாம் குட்டியாக இருக்குலாம், வளரணும் இன்னும். ஸோ இதே தான் நம்ம செலக்டிவாக ஒன்று ஒன்றா பார்த்து நல்லா பெருசாக இருக்கதா பார்த்து நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ செடிக்குள்ளே ஆக்சுவலாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பெரிய பீன்ஸ்லாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கே வந்து பீன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் அந்த தட்டை பீன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன். இந்த பீன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கவே இல்லை. பார்த்தா இன்னொருத்தர் கீழே உட்காந்து பறிச்சிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா தான் பீன்ஸ் இருக்குன்னே தெரியுது. ஸோ இதுவே வந்து ஒரு பாடம், ஒரு அனுபவம் தான். பீன்ஸ் செடி வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், இலை இவ்வளோ குட்டியாக கீரை மாதிரி இருக்கும், அதில் பீன்ஸ் காய்க்குங்கிறது ஒரு புது விஷயமா இருக்குது. நான் கற்றுன்ட்ருக்கேன். இதில் பாருங்கள், அப்படியே கொச்சன்னு காய்க்குது நல்லா. ஸோ இங்கே பார்த்தீங்களா என்ன செடி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இது பார்க்கச்சு அந்த பூசணிக்காய் செடி தான் ஞாபகம் வருது. அந்த பூசணிக்காய் மாதிரி நமக்கு இதே மாதிரி பூ சாஃப்டாக அப்படியே மஞ்சளாக பூக்கும். ஆனால் இது வந்து பூசணிக்காய் கிடையாது. ஆனால் பூசணிக்காய் மாதிரியான ஒரு வெரைட்டி. இங்கே பாருங்கள் என்ன காயின்னு தெரியும் நமக்கு. இதில் இன்னொரு நல்ல ஒரு பாடம் அனுபவமும் இருக்குது. என்னென்னா ஒரு பூலேருந்து ஒரு காய் வருதுன்றாங்கல்ல, அது அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே இந்த பூ அப்படியே காயாக அப்படியே வளருதுங்க. இந்த பூலாம் ஒன்று ஒன்றா காயாக அப்படியே வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இன்னும் ஃபுல்லாக வளரல, நம்ம பறிக்கக்கூடாது. இதான் கார்ஜெட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகி இந்த வெஜிடபிள் அப்படியே இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இது என்னென்னா வந்துட்டு இங்கே நிறைய பார்பிக்யூக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம், நல்லா ஃப்ரை பண்ணலாம். கார்ஜெட்ஸ் நல்ல ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள் ஆக்சுவலாக. ஸோ நல்லா அந்த ஃப்ளவரோடு சேர்ந்து அப்படியே அந்த வெஜிடபிள் நல்லா அப்படியே அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கார்ஜெட் வந்து மற்ற எல்லா காயை விட அந்த பூவோடய தான் அந்த காய் வருமா பாருங்கள். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கேர்ஃபுல்லாக அந்த காயை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அது மட்டும்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வித் த ஃப்ளவர் அட்டாச்சுன்னு. ஸோ அந்த ஃப்ளவர் விழாது போல இருக்குது. அதனால அந்த ஃப்ளவரோடு அப்படியே அழகாக அது வந்திருக்கு. ஸோ இந்த காயை பறிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. மற்ற காயோட அந்த ஃப்ளவரோடு சேர்த்து பறித்து அப்போ அந்த காயை எடுத்து போட்டுறாங்க. இதனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து நம்ம ஈவன் சாலட்லேயே கூட வந்து இந்த ஸ்பைரலாக வந்து நல்லா ஷேப் பண்ணி போடுவாங்க அழகாக. கார்ஜெட்ஸ் வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் காய், நிறைய கிடைக்கும். குக்கும்பர் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக, கிட்டத்தட்ட டேஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த தோட்டம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் பறிச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது வெஜிடபிள் பிக்கிங் ஃப்ரூட் பிக்கிங் அப்படிலாம் வரும்போது நல்லா ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். பட் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடணுங்கிறது வந்து டபுள் எஃபர்ட் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அதை வீடியோலையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு அழகாக காட்டணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எஃபர்ட்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நிறைய இடம் பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இன்னும் போடலாம் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கிரமே பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.